நான் உங்கள் சரவணன். சரிங்களா, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அரசாங்கங்கள். சரிங்களா, அதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, அதனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து நான் வந்து டைப் பண்ணி ஏதாவது பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித கழிவுகளை மனிதர்களை வந்து அகற்றும் முறை வந்து நீக்குவதற்காக அந்த உலர்கழிவு அந்த மானியம் வந்து எப்போ வந்து அமைக்கப்பட்டுச்சு? சரிங்களா, அதாவது மனித கழிவுகளை வந்து மனிதர்களை வந்து அகற்றும் முறை நீக்குவதற்காக உலர்கழிவுகளை அமைக்க அந்த மானியங்கள் வந்து எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னா 2010. சரிங்களா, 2010 வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா, இப்போ வந்துட்டு அந்த மனிதர்களே வந்துட்டு அந்த அது வரைக்கும் வந்துட்டு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த மனிதர்கள் தான் வந்துட்டு அந்த நம்ம ஹியூமன்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கழிவுகளை ஃபுல்லாமே அந்த செப்டிக் டேங்கில் வந்து இறங்கி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. சரிங்களா, இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு அந்த இயருக்கு 2010க்கு அப்படி ஒருவேளை அவங்க தடை பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த திட்டங்களை வந்து அமல்படுத்த கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு பாத்ரூமில் இருக்க இந்த செப்டிக் டேங்க் எல்லாமே ஃபுல்லாகிடும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது, வெளியில் தான் போய் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, வெளியில் போய் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும், காசு கேட்பாங்க. எவ்வளோ இப்போலாம் வந்துட்டு எவ்வளோ பாத்ரூம் போகணுன்னா எவ்வளோ வரும் கேட்குறாங்கன்னா 10 ரூபா கேட்குறாங்க. சரிங்களா, 10 ரூபா வந்து கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதான் நம்ம வந்து ஷார்ட்கட். சரிங்களா, 10 எத்தனை 2010. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே போவோம். ஏன்னா வந்து லென்த்தான வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியும், இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போவோம். சரிங்களா, ஸோ கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு. இந்த பராந்தக சோழனுடைய கல்வெட்டு வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிராம நிர்வாக முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இந்த கல்வெட்டு முறையில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கிபி. சரிங்களா, கிபி 919 922. சரிங்களா, அந்த காலம் வந்து சும்மா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, 19 பராந்து 19 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, 19 to 22. சரிங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பராந்தக சோழனுடைய கல்வெட்டினுடைய காலம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா இயர் கொஸ்டின் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சும்மா ஒரு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா, அந்த பண்டைய மற்றும் இடைக்காலத்தில் வந்து தென்னிந்தியாவில் வந்து உள்ளாட்சி அரசு வந்து வளமையுடன் வந்து செயல்பட்டு வந்துச்சு. சரிங்களா, அதை வந்து சொன்னவங்களாம் யார், அதை பற்றி குறிப்பிட்டவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, பண்டைய மற்றும் இடைக்காலத்தில் தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசு வந்து வளமையுடன் வந்து செயல்பட்டதை வந்து குறிப்பிட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்துட்டு 3 பேர். சரிங்களா, யார் சர் சார்லஸ் மெட்கேஃப், அப்புறம் வந்து சர் ஜார்ஜ் பேட்வுட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்வின் ஸ்டோன். சரிங்களா, எல்வின் ஸ்டோன். சரிங்களா, இப்போ வந்து நல்லா பார்த்துங்க, யார் நம்ம வந்து கடைசி லெட்ரு அவங்கள வந்து கேட்குறது. சரிங்களா, யார் கேப்பு, யார் சர் சார்லஸ் மெட்கேஃபு, அப்புறம் வந்துட்டு யார் சர் ஜார்ஜ் பேட்வுட்டு. சரிங்களா, வுட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யார் பார்த்தீங்கன்னா எல்வின் ஸ்டோன். சரிங்களா, ஸ்டோன். சரிங்களா, அதாவது உட்டுனா என்னது, மரத்தில் வந்துட்டு ஒரு கேப் ஒன்று செஞ்சிடும், தொப்பி மாதிரி செஞ்சுட்டோம், அதில் வந்து கல் போட்டு வச்சுருவோம். சரியா, கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா, உட்டில் வந்து ஒரு கேப்பு, அந்த கேப்பில் கல். சரிங்களா, இவங்க தான் வந்துட்டு அந்த இது அந்த தென்னிந்தியாவில் வந்துட்டு உள்ளாட்சி அரசாங்கம் வந்து எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அந்த பண்டைய காலத்தில். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து போகலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாசி போர் வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, பிளாசி போர் வந்து நடைபெற்ற ஆண்டு. சரிங்களா, பிளாசி போர். ஓகே, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. சரிங்களா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1757. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இதிலே பாருங்கள், பிளாசி போர். சரிங்களா, பிளாசி போர் 5. சரிங்களா, இதுலேயே நம்மளுக்கு வந்து வந்துருச்சு பிளாசி போர். இதனுடைய அந்த முக்கியமான அந்த ஆங்கிலேய அதிகாரி பேர் உங்களுக்கு தெரியும். இது யார் வந்து மெயினாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் தான் வந்துட்டு இருப்பார். சரிங்களா, ராபர்ட் கிளைவ். சரிங்களா, ராபர்ட் கிளைவ். சரிங்களா, ராபர்ட் கிளைவு. என்ன ரிலேட்டடாக அவர் வர்றாரு, பிளாசி போர். சரிங்களா, பிளாசி போர். சரிங்களா, பார்த்தீங்கன்னா 5 பிளாசி போர், ராபர்ட் கிளைவ் 7. சரிங்களா, அப்படின்னா 57. சரிங்களா, இப்படி வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நம்ம ஆல்ரெடி சொன்னதான், நம்மளோடது வந்துட்டு ஒன்று ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கூட்டெழுத்து முறையாக தான் இருக்கும், நம்மளோட ஷார்ட்கட் வந்து கூட்டெழுத்து முறையாக தான் இருக்குது. சரிங்களா, ரொம்ப வந்துட்டு போகாது. ஒன்று கூட்டெழுத்து முறை, அந்த இதுலேயே வந்துட்டு அந்த கொஸ்டின்லேயே வந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று கூட்டெழுத்து முறை, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து கதை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம வந்து ஞாபகம் வச்சுருப்போம். சரிங்களா, ஸோ பிரச்சனை இல்லை. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு தீர்மானம் இயற்றப்பட்ட ஆண்டு. சரிங்களா,
ரிப்பன் பிரபு சரிங்களா. ரிப்பன் பிரபு தீர்மானம் சரிங்களா. தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 சரிங்களா. 1882 தான் வந்துட்டு ரிப்பன் பிரபு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுக்கான ஷார்ட்கட் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பன் பிரபு தீர்மானம் தான் வந்துட்டு அந்த கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து அதோட அதிகாரத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறத வந்துட்டு சொல்லுச்சு சரிங்களா. இவர் தான் என்ன சொன்னார், அதை வந்து விரிவாக்கம் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு தன்னாட்சியான ஒரு அதிகாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு இவர் தான் வந்து முயற்சி பண்ணார். இவர் கொண்டு வந்த தீர்மானம் தான் வந்து அதுக்காக வந்து உதவி பண்ணுச்சு சரிங்களா. இப்போ நல்லா பாருங்கள், ரிப்பன் பிரபு தீர்மானம் தானே 82 சரிங்களா. 82 இதை வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள். ரிப்பன் வந்து இப்படி தான் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா. இது ஒன்று இருக்கும் சரிங்களா. இப்படி தான் வந்துட்டு ரிப்பன் வந்து கட்டியிருப்பாங்க சரிங்களா. இதுலேயே பாருங்கள், இது என்ன ஷேப் மாதிரி இருக்குது, 8 மாதிரி இருக்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிப்பன் கட்டியிருப்போம். அதாவது வந்துட்டு லேடிஸ் நம்ம அக்காவோ தங்கச்சி யாரை வந்து இந்த மாதிரி வந்து ரிப்பன் வந்து கட்டியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் சரிங்களா. 2 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் அதுக்கான அதிகாரம் தானே விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் 2 சரிங்களா. அப்போது 8 2 82 சரிங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து போகலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியம் இருக்குது பார்த்தீங்களா. மாவட்ட வாரியங்களுடைய பணிகள் வந்துட்டு எந்த ஆண்டு வரைக்கும், அதாவது மாவட்ட வாரியங்களுடைய பணிகள் வந்து 1909 இந்த ஆண்டு வரைக்குமே வெறும் 3 பணிகள் தான் இருந்துச்சு. ஒன்று காவல், இன்னொன்று கல்வி, இன்னொன்று வந்து துப்புரவு சரிங்களா. இது மட்டும் தான் வந்து இருந்துச்சு, இந்த வரைக்கும் தான் இருந்துச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு அவ்வளோ நிதி வந்து ஒதுக்கப்படவில்லை, அவ்வளோ அதிகாரமும் வந்து கிடையாது சரிங்களா. அதனால வெறும் 3 பணி தான் இருந்துச்சு சரிங்களா. என்னென்னு பார்த்தோன்னா காவல், அந்த மாவட்ட வாரியங்களுடைய பணிகள் காவல், கல்வி, துப்புரவு சரிங்களா. காவல், கல்வி, துப்புரவு இது 3ஆக தான் வந்து இருந்துச்சு சரிங்களா. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்தனை வேலை, 3 வேலை தான் சரிங்களா. 3 வேலை காவல், கல்வி, துப்புரவு சரிங்களா. நீங்கள் என்னப்பா காசும் தரல, நிதியும் தரல, எதுவுமே தரல சரிங்களா. ஏன்னா வந்து அப்போ அது கிடையாது, எதுவும் கிடையாது, காசு கிடையாது, அதிகாரம் கிடையாது, நிதியும் கிடையாது சரிங்களா. நீங்கள் 3 வேலை வந்து கொடுத்துருக்கீங்க சரிங்களா. நாங்கள் வந்து 3 மணி நேரம் தான் பார்ப்போம் சரிங்களா. 3 மணி நேரம் சரிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. 3 வேலை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் 3 மணி நேரம் தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் நிதி தர மாட்டீங்க, எங்களுக்கு அதிகாரம் எதுவுமே கிடையாது. நாங்கள் அதனால் வந்துட்டு நாங்கள் 3 வேலை கொடுத்துருக்கீங்க, 3 வேலையை 3 மணி நேரம் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. 3 × 3 9 0 9 சரிங்களா. இது ஷார்ட்கட்லாம் என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் 1 or 2 டைம்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து போகலாம் சரிங்களா. மாகாண அரசாங்கங்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்னும் அம்சம் வந்து எதன் மூலம் வந்து ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா. மாகாண அரசாங்கங்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்னும் அம்சம் வந்து எதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 19 சரிங்களா. 19 இது வந்துட்டு அந்த இரட்டையாட்சி மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. ஒன்று வந்து என்ன பார்த்தோன்னா, அந்த 2 பகுதியை வந்து எப்படி பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்துட்டு ஒதுக்கப்பட்ட துறைகள் சரிங்களா. ஒதுக்கப்பட்ட துறைகள், இன்னொன்று வந்துட்டு மாற்றி தரப்பட்ட துறைகள் சரிங்களா. மாற்றி தரப்பட்ட துறை சரிங்களா. மாற்றி தரப்பட்ட துறை சரியா. எப்படி இருந்துச்சு, ஒதுக்கப்பட்ட துறை வந்துட்டு மத்திய அரசுக்கிட்டையும், மாற்றி தரப்பட்ட துறைகள் வந்துட்டு மாநில அரசுகிட்டையும் இருந்துச்சு ஓகேங்களா. மத்திய அரசு 19, மாநில அரசும் 19 இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அந்த இரட்டையாட்சி மூலமாக தான் வந்துட்டு அந்த மாகாண அரசாங்கங்களில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அப்படின்ற ஒரு அம்சம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு சரிங்களா. 19 அது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இது ஷார்ட்கட் எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு சரிங்களா. 19 சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய அரசு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து போகலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய அரசு வந்து எந்த வருஷம் அந்த மத்திய அப்புறம் வந்து மாகாணம் சரிங்களா இதுக்கு இடையே வந்து அந்த நிதி மற்றும் நிர்வாக உறவுகளை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. மத்திய மற்றும் மாகாண அரசுக்கு இடையே உள்ள அந்த நிதி மற்றும் நிர்வாக உறவுகள் பற்றி விசாரிப்பதற்கு எப்போ வந்து ஒரு ஆணையம் வந்து அமைச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1907 வந்து இந்த ஆணையம் வந்து அமைச்சாங்க சரிங்களா. இது எந்த ஆணையம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயல் ஆணையம் சரிங்களா. நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன ஆணையம் பார்த்தீங்கன்னா ராயல் ஆணையம் சரிங்களா. ராயல் 7 சரிங்களா. ராயல் 7 ஓகேவா. ராயல் 7 சரிங்களா. இதுதான் வந்துட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். ராயல் ஆணையம் தான் வந்து அமைச்சிருப்பாங்க சரிங்களா. 1907 வந்து நமக்கு வந்து அமைச்சிருப்பாங்க சரிங்களா. நம்மளுக்கு அந்த ராயல் ஆணையம் அப்படின்றது வந்து ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா. அந்த மத்திய மாகாணத்துக்கான நிதி உறவுகள் சரிங்களா. இல்லைன்னா வந்துட்டு இப்போயும் வந்து பாருங்கள்,
எதுக்கு இடையேயான நிதி உறவு? நிதி மற்றும் நிர்வாக உறவு மத்திய மாகாணம், சரிங்களா? மத்திய மாகாணம், சரிங்களா? மத்திய மாகாணத்துக்கு இடையே உள்ள நிதி உறவு தான், சரிங்களா? நிதி மற்றும் நிர்வாக உறவு, சரிங்களா? நிர்வாக உறவு இதுதான் வந்துட்டு பார்க்குறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்ம வந்து போகலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளுடைய எண்ணிக்கை, சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகளுடைய எண்ணிக்கை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1926 எவ்வளோ இருந்துச்சுன்னா 1417 வந்து இருந்துச்சு, சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகளுடைய எண்ணிக்கை. அதே இது 1937 பாருங்கள், சரிங்களா? 1937 அடுத்த ஒரு 11 வருஷத்தில் இதோட வளர்ச்சி வந்து 1250 வந்து மாறுச்சு. உள்ளாட்சி அமைப்புகளுடைய எண்ணிக்கை 1250 வந்து மாறுச்சு, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் பார்த்துக்க தான் செய்யணும். இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் வந்து அவ்வளோ இல்லை, சரிங்களா? ஸோ 1926 1417, சரிங்களா? 1417 1937 6250 வந்து இருந்துச்சு, சரிங்களா? இந்த 1926 சொன்ன பார்த்தீங்களா? 1926 நெக்ஸ்ட் வந்துன்னா 1926 எவ்வளோ இருந்துச்சு? 1417, ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்புகளுடைய எண்ணிக்கை. நெக்ஸ்ட்டு 1927 வந்து நீதி கட்சி இருக்குது பார்த்தீங்களா? நீதி கட்சியை சேர்ந்த ஒரு 545 உறுப்பினர்கள் வந்துட்டு மாவட்ட நிர்வாக அமைப்புகளை வந்து நியமிக்கப்பட்டாங்க, சரிங்களா? 545 பேர், சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருங்க, சரிங்களா? நல்லா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? 545 பேர் வந்துட்டு அந்த நிர்வாக அமைப்புகளில் வந்துட்டு நியமிக்கப்பட்டாங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து போகலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், சரிங்களா? நிர்ணய சபை அரசியலமைப்பு வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? வந்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு? எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 1946 டிசம்பர் 6, சரிங்களா? இந்த அரசியலமைப்பு வந்து எழுதி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்து எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? 3 வருஷம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எப்போது? அப்போ 3 வருஷம் நான் பாருங்கள், நல்லா பாருங்கள். 1949 வந்திருக்குமா? டிசம்பர் 6, இங்கே வந்து நவம்பர் 26, அவ்வளோதான், சரிங்களா? நவம்பர் 26, சரிங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அரசியலமைப்பு எழுதி முடிக்கிறதுக்கே ஒரு 3 வருஷம் கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? அப்போது 46 தொடங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 49 தான் வந்து முடிஞ்சிருக்கும், சரிங்களா? இங்கே டிசம்பர் 6, இங்கே வந்து நவம்பர் 26, சரிங்களா? டிசம்பர் 6, நவம்பர் 26, சரிங்களா? இதை வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும், சரிங்களா? புரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம், சரிங்களா? இப்போ வந்துட்டு அரசு வந்துட்டு கிராம பஞ்சாயத்துகளை வந்து ஏற்படுத்தணும், சரிங்களா? அரசு வந்து கிராம பஞ்சாயத்துகளை வந்து ஏற்படுத்த வேண்டும். அவைகள் வந்து சுய ஆட்சியினுடைய அழகாக வந்து பணிபுரிய தேவையான அதிகாரம் மற்றும் திறனை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறிய சரத்து வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அந்த அரசு கவர்மெண்ட் வந்துட்டு கிராம பஞ்சாயத்தில் வந்து ஏற்படுத்தணும். அவங்க வந்து சுய ஆட்சியினுடைய அழகாக பணிபுரிய அவங்களுக்கு தேவையான அந்த அதிகாரம் மற்றும் திறனை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கூறக்கூடிய சரத்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரத்து 40, அதாவது ஆர்டிக்கல் 40, சரிங்களா? சரத்து 40 இது வந்து பாருங்களேன், நல்லா பாருங்கள். அரசு வந்து கிராம பஞ்சாயத்தில் வந்து ஏற்படுத்தணும், சரிங்களா? நீங்கள் வந்து ஏற்படுத்தணும். நீங்கள் வந்து ஏற்படுத்திட்டா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா 4 பேர், சரிங்களா? 4 பேர் 4 விதமாக பேசணும். நாங்கள் ஒரு 4 பேர் கூடி பேசுவோம்ல, சரிங்களா? 4 பேர் கூடி பேசுவோம். நீங்கள் அரசு அந்த நீங்கள் கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து இப்படி கூடி பேசிக்கிட்டு தெரியும்ல, அப்போ 4 0, சரிங்களா? இப்போ கூடி பேசுகிறது தான் இப்படி 0 மாதிரி போடுறோம், சரிங்களா? 4 பேர் நாங்கள் வந்து கூடி பேசிக்கிட்டு தெரியும்ல, இதுதான் வந்துட்டு ஈஸியான ஒரு ஷார்ட்கட், சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு சமூக மேம்பாடு திட்டம், சரிங்களா? சமூக மேம்பாட்டு திட்டம் எப்போ வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? 1952 வந்து தொடங்கப்பட்டுச்சு, சரிங்களா? சமூக மேம்பாடு திட்டம், சரிங்களா? சமூக மேம்பாடு திட்டம் வந்து 1952 வந்து தொடங்கப்பட்டுச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுங்களா, எலெக்ஷன் வந்து இப்போ முடிஞ்சு 51, 52 அந்த பீரியடில் வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு, சரிப்பா எலெக்ஷன் முடிஞ்சு ஏதோ நல்லவங்க மாதிரி, சரிங்களா? இது எலெக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்துட்டு சமூகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து யோசனை வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்போது 1952, சரிங்களா? ஒரு கதை மாதிரி தான் இது வந்துட்டு, நம்மளுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறது, சரிங்களா? சமூக மேம்பாடு அடையணுமா, எலெக்ஷன் முடிஞ்சு ஏதாவது வந்துட்டு அவங்க எதோ பண்ணுற மாதிரியே வந்துட்டு எலெக்ஷன் வந்து முடிஞ்சு அடுத்து வந்து சமூகத்தை வந்து மேம்படுத்தணும், என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரதுக்காக இந்த இயரில் வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க, சரிங்களா? 1952, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பு ரீதியாக வந்துட்டு உயர்நிலையில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் வந்து இணைக்கப்பட வேண்டும் என்று வந்து பரிந்துரைக்கப்பட்டது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? கிராம பஞ்சாயத்து
அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று எப்போ வந்து பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து என்ன இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1956. சரிங்களா, 1956. அதாவது 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த மாதிரி 2வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா, ஸோ இது நல்லா பாருங்களேன். கொஞ்சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்தை வந்து உயர்நிலையில் உள்ள அந்த மக்கள் நிர்வாக அமைப்புகள் கூட வந்து இணைக்கணும். சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா வந்துட்டு உயர்நிலையில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. சரிங்களா, அப்போது கிராம பஞ்சாயத்து வந்து ஒரு 2வது இடத்துல தான் வந்து இருக்குது. சரிங்களா, அப்போ வந்து எங்களையும் உங்கள் கூட வந்து சேர்த்துக்கங்க, உயர்நிலையில் இருக்கீங்களா எங்களையும் வந்து சேர்த்துக்கங்க, இணைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ வந்து உயர்நிலையில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. சரிங்களா, அப்போ 2வது. சரிங்களா, அப்போ 2வது என்ன பார்த்தீங்கன்னா 2வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, 2வது நாங்கள் வந்து 2வது இருக்கோம், 2வது வந்து இருக்கிற எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இதில் தான் வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, 2வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, 2வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, 1956. சரிங்களா, 56. சரிங்களா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். சரிங்களா, 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சிருப்போம். சரிங்களா, படிச்சிருப்போம். எந்த இயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். 1956 to 51 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 1956 to 61 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். சரிங்களா, ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் மூலம் தான் வந்துட்டு நாங்கள் வந்து நீங்கள் வந்து உயர்நிலையில் இருக்கீங்க, நாங்கள் வந்து 2வது தானே இருக்கோம், எங்களை வந்து உங்கள் கூட சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து அமைப்பு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி. சரிங்களா, இப்படி வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருஷம் 90% மக்கள் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து கொண்டு வரப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, எந்த வருஷம் 90% மக்கள் பஞ்சாயத்து அமைப்புகள் வந்து கொண்டு வந்தவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 90% மக்கள் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து வந்ததுனால வந்து அவங்களோட வாழ்க்கையே வந்து புரண்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, கிட்டத்தட்ட வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல. புரட்டி போட்டுருச்சு, அவங்களோட வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ புரட்டி போட்டால் என்ன, இந்த 90 வந்து புரட்டி போட்டு பாருங்கள் 60. சரிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா, சிம்பிள். சரிங்களா, 1960. இல்லைனா 1960 எத்தனை சதவீத மக்கள் வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து வந்தாங்க இப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கலாம். அப்போ என்ன, அந்த 1960 வந்து அவங்க பஞ்சாயத்து அமைப்புகளை வந்ததுனால அவங்க வாழ்க்கையே வந்து புரண்டுருச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல. அப்போது அந்த 6 வந்து திருப்பி போட்டால் என்ன வரும், 90 அப்படின்னு சொல்லி வருமா. எத்தனை சதவீத மக்கள், 90% மக்கள் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, நம்ம வந்து அவ்வளோதாங்க, ஈஸி தான். ரொம்பலாம் வந்து போட்டு குழப்பிக்க வேண்டிய தேவை அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எந்த ஆண்டு வந்து திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை வந்து பல்வந்தராய் மேத்தா தலைமையில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அமைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, எந்த ஆண்டு திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை வந்து பல்வந்தராய் மேத்தா குழு வந்து அமைத்தது, எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1957. சரிங்களா, 1957. சரிங்களா, இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஆண்டு திட்ட வடிவமைப்புகளை வந்து பல்வந்தராய் மேத்தா குழு தலைமையில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அமைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து 57 சொல்லட்டோமா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பல்வந்த்ராய். இங்கே பாருங்கள், பல்வந்த்ராய் வந்துட்டு நான் பல்வந்த் அப்படின்னு சொல்லுவேன். பல்வந்த் சும்மா அந்த செல்லமாக கூடுங்களோ அந்த மாதிரி. சரிங்களா, பல்வந்த் அவரோட பல்லு. சரிங்களா, பல்வந்தோட பல்லு நல்லா சும்மா சொல்லி பார்த்தாலே வந்து நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, பல்வந்தோட பல்லு. சரிங்களா, அப்போ பல்வந்த் அவரோட பல்லு 7. சரிங்களா, பல்லு 7, பல்வந்த் பல்லு 5 7. சரிங்களா, 1957 அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா, பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, ஈஸியாக வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி ஆராய அதனை வந்து செம்மைப்படுத்த இந்திய அரசாங்கம் வந்து அமைத்த குழு. ரெண்டுமே அது இந்திய அரசாங்கம் தான், அதுவும் மத்திய அரசாங்கம் அமைத்தது தான், இதுவும் மத்திய அரசாங்கம் அமைத்தது தான். திட்ட வடிவமைப்பு குழு வந்துட்டு பல்வந்தராய் மேத்தா தலைமையில் வந்து அமைத்தது. பஞ்சாயத்து அமைப்புகளை வந்து செம்மைப்படுத்த இந்திய அரசாங்கம் அமைத்த குழு. சரிங்களா, அதை பற்றி ஆராயவும் செம்மைப்படுத்தவும் அமைத்த குழு அப்படின்னு சொல்லி அசோக் மேத்தா. இது நம்மளுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து கேட்கலாம், பொறுத்து அந்த இதெல்லாம் வந்துட்டு கேட்கலாம். சரிங்களா, என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு. சரிங்களா, அசோக் மேத்தா குழு. சரிங்களா, அசோக் மேத்தா குழு. சரிங்களா, அசோக் மேத்தா குழு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1977 ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா, இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த நம்ம அண்ணாமலை ரஜினி படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு அசோக் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் தான் வருது. சரிங்களா, அசோக் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கு. அது என்ன சொல்லுவார்னா, நான் வந்துட்டு நான் அவமானப்பட்ட அதே இடத்துல வந்து நான் உன்னை வந்து முந்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டைலாக் வந்து நமக்கு வரும். சரிங்களா, அசோக் மேத்தா. சரிங்களா, அப்போ வந்து அசோக் நான் வந்து வாரத்தில் 7 நாளும்
7 நாள் 7 நாளாக வந்து நான் வந்து உழைச்சி ஒரு நாள் கூட கேப் விடாமல் 7 நாள்னு சொல்லி உழைச்சி உன்னை வந்து நான் வந்து ஒரு 2 இடத்துல வந்து தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த நம்மளோட ஒரு புரிதல். சரிங்களா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ நான் வந்துட்டு வாரத்தில் 7 நாள் 7 வருஷம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லைனா 7 நாள் 7 வருஷம் இல்லைனா வந்து 7 நாளும் வந்து இடைவிடாமல் உழைச்சி நான் உன்னை வந்து முந்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் நம்மளோட ஷார்ட்கட்டு. சரிங்களா, ஸோ நம்ம வந்து என்ன போகலாம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு நகர்பாலிகா சட்டம். சரிங்களா, நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துறோம். சரிங்களா, நகர்பாலிகா சட்டம் அது வந்து இப்போதைக்கு பாருங்கள், நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா, நகர்பாலிகா சட்டம் வந்து எப்போனா 1992 நகர்பாலிகான வரலாறு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அதான் வந்து நகர்பாலிகா சட்டம். என்ன ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 74வது சட்டத்திருத்தம். அதே வருஷத்தில் தான் வந்துட்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா 73வது சட்டத்திருத்தமும் கொண்டு வந்தாங்க. 74 அப்படின்றது வந்துட்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்கு, 73 அப்படின்றது வந்துட்டு கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புக்கான அந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, இதை வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 அதாவது 77 வந்து நம்ம அசோக் மெத்தா குழு வந்து சொன்னோம்னு பார்த்தீங்களா, 1978 வந்துட்டு அசோக் மெத்தா குழு வந்துட்டு அதோட பரிந்துரையை வந்து சமர்ப்பிக்குது. சரிங்களா, இதன்படி வந்து ஒரு சில மாநிலங்களில் ஃபுல்லாமே வந்து பஞ்சாயத்து சட்டங்களில் வந்து திருத்தம் வந்து கொண்டு வருது. சரிங்களா, எது இந்த அசோக் மெத்தா குழுவினுடைய பரிந்துரையின்படி. சரிங்களா, அது வந்துட்டு என்னென்ன மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா. சரிங்களா, அடுத்து வந்துட்டு ஆந்திரா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குஜராத். சரிங்களா, குஜராத் இதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசோக் மெத்தா குழுவினுடைய பரிந்துரையின்படி உள்ளாட்சி அமைப்பு அந்த இதில் பஞ்சாயத்து சட்டங்களை வந்து திருத்தம் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, இதை வந்து நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்லா பாருங்கள், சும்மா கதை தான். எம்எஸ்வி. சரிங்களா, எம்எஸ்வி ஆஜராயிரு நாடகம் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, எம்எஸ்வி ஆஜராயிரு, எம்எஸ்வி ஆஜராயிரு நாடகம் பண்ணாத. சரிங்களா, நாடகம் போடாதுன்னு சொல்லி வச்சுருங்க. சரிங்களா, நாடகம் போடாத. சரிங்களா, நாடகம் போடாத. எம்எஸ்வி வந்து ஆஜராயிரு நாடகம் போடாத. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் தெரியுங்களா, எம்எஸ்வி ஆஜராயிரு நாடகம் போடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்துட்டு எம்முனா என்ன, எம்எஸ். சரிங்களா, ஏன்னா அதனால தான் வந்து சப்ஸ்டியூஷனில் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா, எம் வந்துட்டு எம்எஸ்ஸு. சரிங்களா, எம்எஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரிங்களா, பண்ணுங்க வரேன். சரிங்களா, இப்போ எம்எஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, எம்எஸ்னா மகாராஷ்டிரா. சரிங்களா, மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், ஆஜராயிரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஜர்னா ஆனா என்ன பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஆனா ஆந்திரா. நெக்ஸ்ட் வந்து ஜரா, ஆஜரா அப்படின்னு சொன்னோமா ஜரா அப்படின்னா குஜராத்து. சரிங்களா, ஆஜராயிரு. அப்புறம் என்னது நாடகம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னோமா நாடகானா கர்நாடகா. சரிங்களா, நாடகானா கர்நாடகா, நாடகானா கர்நாடகா. சரிங்களா, இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்துட்டு அதனுடைய அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வந்துட்டு அந்த பஞ்சாயத்து சட்டங்களில் வந்துட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருத்தங்கள் வந்து கொண்டு வந்துச்சு. சரிங்களா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்துட்டு ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஷார்ட்கட். சரிங்களா, இது அந்த 1978 வந்து அந்த அசோக் மெத்தா குழு வந்து அதோட பரிந்துரையை கொடுத்துச்சு. அதன்படி வந்து ஒரு சில மாநிலங்களில் வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் அந்த பஞ்சாயத்து சட்டங்களில் வந்து திருத்தங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, இன்னொன்று வந்து எம்எஸ்வி ஆஜராயிரு நாடகம் பண்ணாத இல்லை நாடகம் போடாத. சரிங்களா, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. எம்எஸ்னா மகாராஷ்டிரா. வி சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா. வீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வங்காளம். சரிங்களா, வீனா வந்துட்டு வங்காளம் அதாவது பெங்கால். சரிங்களா, வெஸ்ட் பெங்கால். சரிங்களா, என்னது மேற்கு வங்கம் தானே, மேற்கு வங்கம் அதை விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து விட்டுருங்க. சரிங்களா, அதை வந்து மேற்கு வங்கம். சரிங்களா, மேற்கு வங்கம். சரிங்களா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து மூவ் பண்ணலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 1986 வரைக்கும் வந்து உள்ளாட்சி அரசாங்கங்களை வந்து வலுப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள். சரிங்களா, ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள் தான் சொல்கிறோம். என்னென்ன குழு அப்படின்னு பார்த்தோன்னா சிஹெச் ஹனுமந்த்ராவ் குழு. சரிங்களா, சிஹெச் ஹனுமந்த்ராவ். சரிங்களா, சிஹெச் ஹனுமந்த்ராவ் குழு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜிவிகே ராவ் குழு. சரிங்களா, ஜிவிகே ராவ். சரிங்களா, ஜிவிகே ராவ் குழு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு எல்எம் சிங்வி குழு. எல்எம் சிங்வி குழு. சரிங்களா, இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஈஸியாக பாருங்கள். சரிங்களா, நான் வந்து சொல்கிறேன். நம்ம ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அதோட தொடர்ச்சியாக தான் வந்து வரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தா சிஹெச் ஹனுமந்த்ராவ் குழு தானே சொன்னோம்.
சரிங்களா. சிஹெச் ஹனுமந்தராவ் குழு. ஓகேவா. சிஹெச் ஹனுமந்தராவ். சரிங்களா. ஹனுமந்தராவ். சிஹெச் ஹனுமந்தராவ் குழு தானே சொன்னோம். இப்போ சி நல்லா பாருங்கள். சி எப்படி போடுற பாருங்களா. சிஏ சரிங்களா. சி சரிங்களா. சி ஓகேங்களா. சி தான். இந்த 8ல் வந்து எவ்வளோ சி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 4 சி கிட்டே இருக்குது சரிங்களா. இந்த சி ஹெச் தானே போடுறோம். அடுத்து வந்துட்டு இப்போ வந்து ஹெச் பாருங்கள். ஹெச் இருக்கா. ஹெச் இதில் நான் அந்த இதை போட்ட விட்டுறேன் சரிங்களா. இப்போ என்ன வந்துடும், 4 வந்துடுமா, 84 சரிங்களா. ரொம்ப சும்மா பார்த்தாலே வந்து சும்மா ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. சிஹெச் சரிங்களா. சிஹெச் அப்போ 84 சரிங்களா. 84ல் வந்துட்டு சிஹெச் ஹனுமந்தராவ் குழு வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்கு, அந்த உள்ளாட்சி ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு அந்த முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா. என்ன குழு, பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, இதெல்லாமே வந்துட்டு உள்ளாட்சி ரிலேட்டடாக வந்து நம்ம அந்த உள்ளாட்சி அரசாங்கம் குறித்து தான் வந்துட்டு வரும் சரிங்களா. சிஹெச் ஹனுமந்தராவ் குழு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன். இப்போ நான் வந்து ஆல்ஃபாபெட் எழுதிக்கிறேன் சரிங்களா. ஏ பி சி டி இ இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் சரிங்களா. இப்போ நான் வந்து எழுதிக்கிட்டேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எப்படி வந்து ஒருவேளை வந்து குழுக்கள் வந்து குழப்பலாம் சரிங்களா. சிஹெச் ஹனுமந்தராவ் சரிங்களா. ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு, அவ்வளோதாங்க சரிங்களா. மேட்ரே கிடையாது. ஆல்ஃபாபெட்டு தான் நம்மளுக்கு மேட்ரு சரிங்களா. ஆல்ஃபாபெட்டு தெரிஞ்சாலே இந்த குழுக்கள் எல்லாம் முடிஞ்சு சரிங்களா. இப்போ நம்ம வந்து சிஹெச் ஹனுமந்தராவ் குழு சொல்லிட்டோமா. எவ்வளோ சொன்னோம், 8 சரிங்களா. 84 சரிங்களா. 84 சொன்னோமா. 84 அப்புறம் வந்து 85 என்ன வந்துச்சு, சிக்கு அப்புறம் என்ன சொன்னோம், ஜி தானே வரும். அப்போது ஜிவிகே சரிங்களா. ஜிவிகே ராவ். அடுத்து வந்து 86ல் 86ல் ஜிவிகே அப்புறம் கடைசியில் வந்து என்ன வந்துச்சு, எல்எம் வந்துச்சா. எல்எம் சிங்வி சரிங்களா. எல்எம் சிங்வி குழு சரிங்களா. எல்எம் சிங்வி சரிங்களா. இதான் வந்து நமக்கு வந்து வந்துச்சு சரிங்களா. எல்எம் சிங்வி குழு சரிங்களா. இதை வந்து நம்ம மொத்தமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. பேக்ஸ் சரிங்களா. பேக்ஸ் அவ்வளோதான். பை அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. பி பல்வந்த்ராய் மேத்தா குழு. ஏ என்ன குழு, ஏ வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம், அசோக் மேத்தா குழு, அப்புறம் வந்து ஹனுமந்தராவ் குழு சரிங்களா. ரெண்டுமே வந்துட்டு ஏலே வந்துடுது சரிங்களா. இது வந்து பல்வந்த்ராய் மேத்தா, இது வந்து அசோக்கு, அப்புறம் வந்துட்டு ஹனுமந்த் சரிங்களா. அசோக்கு ஹனுமந்தராவ் குழு. அது ஜிவிகே குழு சொன்னோமா. ஜிவிகே சரிங்களா. ஜிவிகே. எஸ்ஸு சிங்வி சரிங்களா. எஸ் வந்துட்டு சிங்வி சரிங்களா. சிங்வி குழு சரிங்களா. சிங்வி குழு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. பேகு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சாலே நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. கிட்டத்தட்ட நம்ம இப்போ இவ்வளோ 19th கொஸ்டின் வந்து வந்துட்டோம் சரிங்களா. இப்போ வந்துட்டு இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ எல்எம் சிங்வி சொன்னோம் பார்த்தீங்களா. எல்எம் சிங்வி குழு எப்போது, 1986. இவருடைய பரிந்துரையின்படி தான் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல், ஒரு சட்டம் வந்து இயற்றலாம் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அரசாங்கம் வந்து ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வருது சரிங்களா. என்னென்னா 64 எதுக்காக, இது வந்து இது கிராமப்புறத்துக்காக. அடுத்து 65 இது வந்து எதுக்காக, நகர்ப்புறத்துக்காக வந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மக்களவையில் வந்து நிறைவேற்றமாகுது, மாநிலங்களவையிலேருந்து நிறைவேற்றமாகலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்துட்டு ஃபுல்லாமே அந்த உள்ளாட்சி அரசாங்கங்களை வந்துட்டு நேரடியாக வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து மாநிலங்களவையில், ஏன்னா மாநிலங்களவையில் எல்லாமே அந்த மாநிலங்களில் அதோட எம்பி தானே, அந்த உரிமை மாநிலங்களுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது தான் மாநிலங்களவையினுடைய வேலை சரிங்களா. அதனால் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல, அதனால் வந்து அது வந்து நிறைவேற்றம் ஆகலை சரிங்களா. நெக்ஸ்ட்டு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்எம் சிங்வி கொண்டு வந்த 3 வருஷம் கழிச்சு சரிங்களா. 86 அடுத்து 3 வருஷம் அதே தொடர்ச்சி இன்னொன்று வரும் சரிங்களா. 1989 வந்து இது வந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதை வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றம் ஆகலை சரிங்களா. 89க்கு அப்புறம் அப்படியே பாருங்கள் 1992 சரிங்களா. 1992 இதில் வந்து அப்படியே திருத்தம் கொண்டு வராங்க. அதே 3 வருஷம் அடுத்து சரிங்களா. அதே 3 வருஷம் திருத்தம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 73, 74 அப்படின்னு சொல்லி 2 சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 73ன்றது வந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புக்கு, 74ன்றது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி இதை வந்து கொண்டு வராங்க சரிங்களா. இந்த சட்ட திருத்தம் வந்து நிறைவேற்றம் வந்து ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இது வந்து பிரச்சனை இல்லை.
நெக்ஸ்ட் வந்து என்னது அதே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. 73 74 எப்போது 92 சரிங்களா. 92 73 74 ரெண்டுமே வந்து 92 தான் சரிங்களா. இது நீங்கள் இப்படியே நல்லா ஞாபகம் வச்சுங்க. 73 74 நம்மளுக்கு ஒரே ஆண்டு தான் சொல்லி தெரியும் சரிங்களா. 73 இது எப்படி நீங்கள் மாற்றலாம், 7 வந்து 9 கன்வெர்ட் பண்ணிடலாம் சரிங்களா. இந்த 3 இருக்கா, அவ்வளோதான் 2 முடிஞ்சு 92 1992ன்னு சொல்லி மாற்றிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கொஸ்டின் போகலாம் சரிங்களா. அந்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம் சரிங்களா. அது வந்துட்டு அந்த 73 74 சட்ட திருத்தம்ல இந்த 73 அப்படின்றது எந்த பகுதியில் அப்படின்னா பகுதி 9ல் வந்து இணைக்கப்பட்டுச்சு. 74 அப்படின்றது வந்துட்டு 9A சரிங்களா. 9A இந்த பகுதியில் வந்துட்டு இணைக்கப்பட்டுச்சு சரிங்களா. ஸோ குழப்பங்கள் வேண்டாம். இது வந்து ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும் சரிங்களா. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சு பார்த்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது சரிங்களா. ஸோ இது இந்த ஆர்டிக்கல், இதுக்கான ஆர்டிக்கல் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 243 to 243 ZG இது வரைக்கும் வந்து இருந்துச்சு சரிங்களா. இந்த நகர்ப்புறம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புக்கான அந்த சட்டம் சரிங்களா, ஆர்டிகல்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு சரிங்களா. அதாவது 20 லட்சத்துக்கும் மேலே வந்து மக்கள் தொகை இருக்கிற அந்த மாநிலமோ இல்லை யூனியன் பிரதேசமோ அங்கே வந்துட்டு ஒரு 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 243B சரிங்களா. 243B அதாவது என்ன, 20 லட்சத்துக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அங்கே வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வந்து வேணும் சரிங்களா. 3 அடுக்கு வந்து பிடிக்கணும், 3 அடுக்கு வேணுங்க பிடிக்கணும் சரிங்களா. 3 அடுக்கு பிடிச்சா தான் அங்கே வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் சரிங்களா. இப்போ நல்லா பாருங்கள், 20 லட்சம் சரிங்களா. 20 லட்சம் சரிங்களா. 20 லட்சம் மக்கள் தொகை வந்து இருக்கணும். 20 லட்சம் இருக்கணும். என்ன அப்படி இருந்தால் 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு சரிங்களா. 2 3 சரிங்களா. சரிங்களா. அதுக்கும் கீழே குறைவாக இருந்துச்சுன்னா நடுவில் 4 சரிங்களா. நடுவில் 4 தேவையில்லை சரிங்களா. நடுவில் 4 தேவையில்லை சரிங்களா. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வந்து வேணும் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அப்போ வந்துட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து வந்து வேணும் சரிங்களா. 3 அடுக்கு பஞ்சாயத்து வேணும். 4 நடுவில் 4 என்னது, அதை விட குறைஞ்சிருந்தா, அதாவது 20 லட்சத்துக்கும் குறையாக இருந்தால் இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து நடுவில் ஒன்று தேவையில்லை. அந்த இது எதுக்காக நடுவில் ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு என்பது வந்து டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து சரிங்களா. மாவட்ட பஞ்சாயத்து சரிங்களா. பஞ்சாயத்து அப்புறம் வந்து 2வது வந்து ஊராட்சி ஒன்றிய பஞ்சாயத்து சரிங்களா. ஒன்றிய பஞ்சாயத்து. 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிராம ஊராட்சி சரிங்களா. இதுதான் வந்து அந்த கிராம ஊராட்சி சரிங்களா. கிராம ஊராட்சி சரிங்களா. ஸோ இந்த நடுவில் 4 சொன்ன பார்த்தீங்கன்னா, நடுவில் 4 20 லட்சம் மக்கள் தொகை, அதில் 2 வந்துருச்சு, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து 3 அடுக்கு பஞ்சாயத்து வேணும், ஓகே. நடுவில் 4 எனக்கு தேவையில்லை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு கீழே கம்மியாக குறைஞ்சா ஊராட்சி ஒன்றியம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே வந்து மாவட்ட பஞ்சாயத்து கிராம ஊராட்சி இருந்தால் வந்து போதும் அப்படின்னு இடைநிலை பஞ்சாயத்து வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் நம்ம இந்த ஷார்ட்கட் சரிங்களா. ரொம்பலாம் வந்து கவலைப்படாதீங்க சரிங்களா. சும்மா ஈஸியாக தட்டிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம், கவலையப்படாதீங்க, நல்லா படிங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி வந்து கூறக்கூடிய அட்டவணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. பஞ்சாயத்து ராஜ் பற்றி வந்து கூறக்கூடிய அட்டவணை வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை சரிங்களா. அடுத்து பஞ்சாயத்து ராஜ், அடுத்து நகர்ப்புறம் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி கூறக்கூடிய அட்டவணை வந்து 12 சரிங்களா. இது என்னது கிராம பஞ்சாயத்து சரிங்களா. கிராம பஞ்சாயத்து இது வந்து நகர்ப்புற பஞ்சாயத்து, நகர்ப்புற அமைப்புகள் ஓகே. நகர்ப்புற அமைப்புக்கான அந்த அட்டவணை சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே ஃபஸ்ட்டு எது இருக்கும், கிராமம் தான் இருக்கும். அடுத்து 2வது என்ன வரும் அப்படின்னா நகர்ப்புறம் வந்து வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கிராமம் தான் இருக்கும், கிராமத்தில் இருந்து தான் தோன்றியது நகரம் சரிங்களா. இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்கன்னா. பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி எத்தனை பணிகள் இருக்குன்னா மொத்தம் வந்து ஒரு 29 பணிகள் வந்து இருக்குது சரிங்களா. 29 பணிகள். குடிநீர், அப்புறம் வந்து விவசாயம், சரிங்களா. குடிநீர் இருக்குது, விவசாயம் இருக்குது, அப்புறம் வந்து இந்த சாலை வசதி செஞ்சு தர்றது,
அப்புறம் வந்துட்டு என்னது வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து கிராம பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு 29 பணிகள் வந்து இருக்குது சரிங்களா. 29 பணிகள் வந்து இருக்குது சரிங்களா. ஒரு இது என்னது கான்செப்ட் ஓரியன்டட் இது வந்துட்டு ஓகேங்களா. 29 பணிகள் இருக்குது. அப்போ 29 11 11வது அட்டவணை அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா. இது 11னா என்ன, நகர்ப்புறம் வந்து 12 சரிங்களா. இது 11க்கு அப்புறம் தான் 12, கிராமம் வந்தால் தான் நகரம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ 11க்கு அப்புறம் தான் 12 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம போகலாம் சரிங்களா. ஏன்னா வந்து நம்மளுக்கு முதல்ல சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து முன்னாடி கொஸ்டின் வந்து குழப்பிக்க வேணாம். 73னா கிராமம், 74னா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து எப்போ வந்து அடிக்கல் நாட்டினார், எந்த மாநிலத்தில் வந்து அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. பஞ்சாயத்து ராஜுக்கு ஜவஹர்லால் நேரு வந்து அடிக்கல் நாட்டிய ஆண்டு எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜஸ்தான் சரிங்களா. எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜஸ்தான் சரிங்களா. ராஜஸ்தானில் ராஜுக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க, பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க சரிங்களா. ராஜஸ்தான் சரிங்களா. ராஜஸ்தானில் இப்போது ராஜுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ராஜாவுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். இவர் தான் ராஜா சரிங்களா. சும்மா ட்ரா பண்ணிக்கிறேன். இவர் தான் ராஜா அப்படின்னா இவருக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. அடிக்கல் மீன்ஸ் ஒரு கிரீடம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்களா. கிரீடம் வைக்கிறாங்க சரிங்களா. கிரீடம் வந்து வைக்கிறாங்க சரிங்களா. அப்போ ராஜஸ்தானில் ராஜாவுக்கு கிரீடம் வைக்கிறாங்க. அப்போ 9 இந்த 0 தான் வந்து கிரீடம் வச்சுருந்தீங்களா. 1 9 சரிங்களா. ராஜஸ்தானில் ராஜாவுக்கு கிரீடம் அதாவது அடிக்கல் நாட்டுறாங்க. யார் அடிக்கல் நாட்டினா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு வந்து அடிக்கல் வந்து நாட்டினார் சரிங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய பொன்விழா ஆண்டு சரிங்களா. பொன்விழா ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ பார்த்தோமா ராஜஸ்தானில் ராஜாவுக்கு அடிக்கல் நாட்டினாங்க சரிங்களா. அடிக்கல் வந்து நாட்டினாங்க. 59 சொன்னோமா. ஸோ இதோட பொன்விழா ஆண்டுனா 50 ஆண்டு கழிச்சு சரிங்களா. 50 ஆண்டு கழிச்சு அப்போனா எவ்வளோ வரும், 209 2009 சரிங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த 50 ஆண்டை கூட்டணும். 50 ஆண்டை கூட்டி அவங்க வந்து பொன்விழா வந்து வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. எப்போ வந்து எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 சரிங்களா. இதையும் மறந்துடாதீங்க. காந்தி அந்த பிறந்த தினத்தன்று தான் வந்து இதுக்கான அடிக்கல் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நாட்டியிருக்காரு சரிங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா. 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சரிங்களா. அது என்ன சொன்னோம், 74 நகர்ப்புறம் தானே, நகர்ப்புற ரிலேட்டடாக இருக்குது அந்த சட்டம் ஓகேவா. நகர்ப்புற அந்த 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து எந்த ஆண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு, எந்த ஆண்டு வந்து அரசிதழில் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். 1992 சொன்னோமா. 73 74 ரெண்டுமே வந்து 1992 நிறைவேற்றம் பண்ணுச்சு. ஆனால் எந்த ஆண்டில் அரசிதழ் வெளியாச்சுன்னா 1993 தான் வந்து அந்த அரசிதழ் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அரசிதழ் வச்சுருப்பாங்களா, அதில் வந்து நிறைவேற்றம் பண்ணாங்க. அதில் வந்து வெளியிட்டாங்க. எந்த நாள்னா ஜூன் சரிங்களா. அதாவது மாதம் சரிங்களா. ஜூனில் வந்து வெளியிட்டாங்க சரிங்களா. 1993 ஜூனில் தான் வந்துட்டு வெளியிட்டாங்க, அரசிதழை வந்து வெளியிட்டாங்க சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இன்றைக்கி ஒரு 25 கொஸ்டின் கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இயர் பேஸ் பண்ணியே வந்து பார்த்துருக்கோம். இந்த ஷார்ட்கட் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை பிடிக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.